அங்கதான் சொல்றோமே, மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதை எப்படி சொல்றீங்க? எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுக்கோ. எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றிய அரசு தான் அவசியம் இல்லையா? எடுக்க மாட்டீங்களா? எடுக்கவும் மாட்டோம், அவசியமும் இல்லை. உங்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரங்கிறது என்ன? இது என்ன புடலங்க அதிகாரம்? சும்மா இரியா, சும்மா அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீங்களா? நாங்க எடுக்க மாட்டேங்க. ஆனா சாதிய பெருமை பேசுறீங்க. கவுடாவா? ஸ்டாலின் கேட்டது கவுடாவா? என்ன அதுல என்ன இருக்கு? இப்ப மட்டும் சாதி என்ன ஜாதிங்கிறது இன்னும் ஒழியல. இந்த ஜாதி ஒழியணும்னா தந்தை பெரியார் சொன்னபடி திமுக ஒழியணும். அதாவது திமுக ஒழியலாம். ஓரளவுக்கு எவன் எந்த ஜாதிக்குன்னே தெரியாம போயிடும். அது பாட்டுக்கு ஆணும் பொண்ணும் அவன் விரும்புறவன் அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட்டிட்டு போயிடுவான். கிறிஸ்துவங்கிறது மொழி இல்ல, மதம். கிறிஸ்துவ மதம். ஏன் நீ முஸ்லீம்ங்கிறது மதமா, நீ ஜாதியா? சரி ஐயா, கிறிஸ்தவன். சரி, அப்ப அவர் என்ன ஜாதி? யாரு? உதயநிதி என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. கலைஞர் என்ன ஜாதி தெரியாது. தெரியாத ஜாதி. தெரியாது ஜாதி. ஜெயலலிதா என்ன ஜாதி தெரியாது. தெரியாது. நீங்க என்ன ஜாதி தெரியுமா? தெரியாது. தெரியாது. நீங்க இப்படிதான் பேசுறீங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கு தான் மக்கள் வாக்களிச்சாங்க. இப்பயும் 26லயும் எங்களுக்கு தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க பதஷ்டப்படாதீங்க. உங்களால் ஒரு 2029 அப்ப மோடி தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க விஷயம் புரிஞ்சுங்க. 2026ல விஜய் அவர்கள் சிஎம் வருவார்கள் தான் கிடையாது. ஆனா 2026ல ஸ்டாலின் சிஎம் வர மாட்டாரு. அதுக்கு விஜய் முக்கியமான காரணமா இருப்பாரு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மரியாதைக்குரிய திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு ராவுத்தர் இப்ராஹிம் சார், உங்கள் கட்சியினுடைய ஆட்சி தெலுங்கானாவில் நடந்துட்டு இருக்கு. ஒரு நாட்டுக்கே முன்மாதிரியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வெளியிட்டாங்க. நாளை தினம் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட இருக்கு. அதுக்கு உண்டான தாக்கலும் செய்ய இருக்கிறாங்க. நம்ம பார்க்க போறோம். காங்கிரஸ் கட்சி ஒரு தேசிய கட்சியாக அறியப்படக்கூடிய கட்சி. சமூக நீதிக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வந்துட்டாங்க. பல விவரங்களும் நம்ம பார்த்துட்டோம். உங்கள் கூட்டணி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் இதை வலியுறுத்த மாட்டீங்களா? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இது மத்திய அரசு தான் செய்யணும்னு சொல்லுது? செவிடங்காதுல ஒரு சங்கு மாதிரி எனக்கு தான் பண்றது. இன்றைக்கு உங்கள் கையில எல்லா அதிகாரமும் நான் அவர்களை எடுக்க மாட்டேன். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் சிறுபான்மை மக்கள்லாம் பெரும்பான்மை மக்களாக மாறி விடுவார்கள். நாங்க எப்படி அவங்களை அடக்கி வைக்கிறது, எப்படி 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறது, எப்படி நாங்க இல்ல வேலை பண்றதுன்றதுக்காக திட்டமிட்டு மக்களை புறக்கணித்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அஞ்சுகிறார் ஸ்டாலின். எடுத்துட்டாக்கா இவங்களுடைய அந்த சாதிய பாகுபாடுனால மக்களை பிரிச்சு வச்சு செய்யக்கூடிய அரசியல் எடுவிடாம போயிடும். இவர்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி விழுகும் என்பதற்காக இப்படி ஒரு மோசமான ஒரு நிகழ்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்டை மாநில தண்ணி வேணா கர்நாடகா போய் கேள்வி கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் அங்க போய் இங்க நீங்க என்ன செய்றீங்க? விவசாய நிலத்தை அழிக்கிறது, பரந்தூருக்காக விவசாயத்தை கொண்டு வருது, நீர்நிலையை ஆக்கிரமிக்கிறது, குப்பையை கொட்ட வேண்டியது, சதுப்புநிலத்துல குப்பை கொட்டி வச்சிருக்கிறது, வேலை செய்யல, இந்த மாதிரி அக்கிரமும் செஞ்சுக்க வேண்டியது. ஆனால் இவர்கள் இவர்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டால் உடனே எல்லா மக்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்துன்னு சொல்லிட்டு கபலீகரம் செய்வது. பீனிக்ஸ் மால் இருக்கிறது கிட்டத்தட்ட அதே சர்வே நம்பர்ல இடிபியான் கேள்வி கேட்டா அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. அப்போ அதிகாரம் படைத்த பணம்பலம் படைத்த நபர்களுக்காக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. விளிம்பு நிலை மக்களை ஒடுக்கக்கூடிய அடக்கக்கூடிய வேலைத்தான் அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. சாதாரண பிரச்சனை சாதிவாரி கணக்கு எடுக்க முடியாது. இஸ்லாமிய சிறைக்கு விடுதலை செய்யணும் முடியவே முடியாது. அஃபிடவிட் தாக்கல் செய்வது 1க்கு 4 முறை போய் அஃபிடவிட் தாக்கல் செய்வது இவர்கள் வெளியில் வந்தால் நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். இந்து அமைப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். இவர்களுக்கு RSSக்கு உடனே அனுமதி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? RSS ஊர்வலத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, அண்ணாமலை போறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க, விஜய் ஒரு இடத்துக்கு போனாங்க. RSS ஊர்வலத்திற்கு நீதிமன்றத்துல தாமாக முன் இவர்கள் தடை விதிக்கத்தான் கோரினார்கள். நீதிமன்றம் தான் ரிப்பீட்டடா நீங்க இனிமே அஃபிடவிட் தாக்கல் செய்யக்கூடாது, அது முறைப்படி நடக்கக்கூடியதுதான், தாக்கல் செய்யாதீங்க. அதிமுக இருக்க பொழுது, ஜெயலலிதா இருக்க பொழுது இது போன்ற ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் நடந்துச்சு. 2018ஆம் ஆண்டு இதே ரத யாத்திரை நடந்துச்சு. உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பித்த ரத யாத்திரை இங்கே நடந்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த ரத யாத்திரையில
அதிமுக சின்னத்திலேயே நின்று வெற்றி பெற்ற தமிமுன் அன்சாரி அவர்கள் சட்டப்பேரவையிலேயே அமளியில் ஈடுபட்டார். திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். செங்கோட்டையிலே சீமான் அவர்கள் வந்து போராடி கைது செய்யப்பட்டார். இன்னும் எல்லா எதிர்க்கட்சிகளும் போராடினாங்க. அது மீறியும் ரத யாத்திரை எப்படி அத்வானி சென்றாரோ அந்த ரத யாத்திரை போல இங்க ஒரு ரத யாத்திரை நடந்தது. ஆனால் அமைதியாக சென்றது நம்ம பார்க்கிறோம். ரெண்டு கட்சியுமே வந்து பிஜேபிக்கு தான் நீங்க முட்டு கொடுத்து போயிருக்கீங்க. நான் 2 பேரும் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. இப்போ வரைக்கும் பிஜேபி கூட இணக்கமா இருக்கிறீங்க. அண்ணாமலை சொல்றாரு ரெண்டையும் தானே நீங்க 2 பேருமே தானே அந்த பாதைக்கு போயிருக்கீங்க. நீங்க எப்படி வந்து சித்தாந்த எதிரி சொல்லிட்டு அவங்களுக்கான அனுமதி கொடுப்பது, அண்ணாமலைக்கு அனுமதி கொடுப்பது எல்லாமே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்க பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு நியாயமோ நீதியோ கிடைக்காது. அது வேங்க வேளாக இருக்கட்டும், அண்ணாநிலை விவகாரமா இருக்கட்டும், அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜபர் அலி விவகாரமா இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவர்கள் இதைத்தான் செய்வார்கள். சாதியவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அஞ்சுகிறார் ஸ்டாலின். தன்னுடைய ஆட்சி அதிகாரம் பறிபோய்விடும், நம்ம ஓட்டு கிடைக்கன்னு அவர் தெரியுது. சிறுபான்மை மக்கள் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான. காமச்சாரியா, தேசிய கட்சியான காங்கிரஸ் நம்ம சொல்றோம் திராவிட மாடல்னு சொல்லி இந்தியாவுக்கே சிறந்த மாடல்னு சொல்றோம். ஆனா ஏன் எடுக்க மாட்டேங்கிறோம்? அதாவது பேசிக் நாலேஜே இல்லாத ராகுலுக்கு இல்லன்றீங்க. ராகுலுக்கு இல்லை, திமுக உனக்கு இல்ல, திமுக இல்ல. ஆமா, நாங்க தான் சொல்றோமே, மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதை எப்படி சொல்றீங்க? எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, புரிஞ்சுக்கோ. அது இப்ப இவங்க இடஒதுக்கீடுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இடஒதுக்கீடு பண்ண வேண்டியது வந்து ஒன்றிய அரசு தான் பண்ணணுமே தவிர மாநில அரசு பண்ண இயலாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுத்து அந்த ஜாதிக்கு தகுந்த ஒதுக்கீடு செய்ய மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. சட்டத்தை தெரிஞ்சுக்காம எல்லா பேரும் குறைக்கிறீங்க. ஒன்றிய அரசு கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. நாங்க எடுக்க மாட்டோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் இப்ப பீகார்ல எடுத்தது என்னாச்சு, கர்நாடகால தம்பி கர்நாடகால எடுத்தது என்னாச்சு, பீகார்ல எடுத்தது என்னாச்சு, நாளைக்கு இப்ப ஆந்திரா எடுத்தது நாளைக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னு இதெல்லாம் வந்து பிஜேபி எடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, 10 ஆண்டுகள் எடுக்கல. 2011 எடுத்தது இப்ப 2022 எடுத்திருக்கணும். கொரோனாவை காரணம் சொல்லி அவங்க வந்து தள்ளி வச்சுட்டாங்க. சரி, ஓகே. இப்ப நம்ம வந்து நம்ம எடுக்கிறது வந்து செல்லாதுப்பா. நீங்க இடஒதுக்கீடு சார் சொன்னார். இடஒதுக்கீடை தாண்டி அந்த மக்களுடைய சமுதாயம் எந்த நிலைமையில இருக்கு, எல்லா எங்களுக்கு எடுக்க வேண்டிய தெலுங்கானா மக்களை பாரு, எங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க எடுக்க சொல்லு, ஒன்றிய அரசுல சொல்லி. எங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றிய அரசு தான் அவசியம் இல்லையா? எடுக்க மாட்டீங்களா? எடுக்கவும் மாட்டோம், அவசியமும் இல்லை. அதிகாரம் இருக்கா இல்லையா? அதிகாரங்கிறது என்ன? இது என்ன புடலங்க அதிகாரம்? நேற்றுக்கு பட்ஜெட்ல 10 பைசா ஒதுக்கல, என்னமோ பேசுற. ஏயா நீ வேற சும்மா வைத்தறிச்சல கலப்பாம. பட்ஜெட்ல ஒதுக்குனா நீங்க தனியா ஒதுக்குற பட்ஜெட் ஆமா தனியாவும் எனக்கு எப்படி வருது நினைக்கிறேன். ஏதோ ஆடியோ எல்லாம் வெளிய வந்துச்சு இல்லையா? அந்த ஆடியோ சொல்றாரு. ஆமா, ஆடியோ வந்துச்சு. ஆமா, பிடிஆர். இதை தாண்டி 4000 கோடி கொடுத்து பெருவளத்துல வந்து செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மிதக்க விட்ட ஆளுங்க தானே இவங்க. ஒதுக்குறாங்க, இவங்க ஒதுக்க வேண்டியதான். நான் மக்களுக்கு வந்து நிதி வரல, சும்மா இரியா, சும்மா அந்த சும்மா எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பீங்களா? நாங்க எடுக்க மாட்டேங்க. ஆனா சாதிய பெருமை பேசுறீங்க. கவுடாவா? ஸ்டாலின் கேட்டது கவுடாவா? என்ன அதுல என்ன இருக்கு? இப்ப மட்டும் உங்களுக்கு சாதி பொத்துக்கிட்டு வரல. சாதியே போடாதீங்க. அம்மையா கனிமொழி அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல போய் பேசிட்டு லெட்டர் முழுக்க பாருங்க, இவ்வளவு பேர் பேருக்கு பின்னாடி சாதி போட்டிருக்கீங்க. என்கிட்ட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வெளிமாநிலத்தவர் என்கிட்ட பேசும்போது நீங்க எல்லாத்தையுமே அந்நியப்பட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், நீங்க எல்லாரும் பேருக்கு பின்னாடி வந்து நீங்க சாதியை போடுவீங்க. நாங்க எங்க அப்பா பேர் போடுவோம், எங்களோட குடும்பத்தினோட பேர் போடுவோம். ஆனா நாங்க வந்து சாதி பேரை போட மாட்டோம். அதனால தான் நாங்க அந்நியப்பட்டு இருக்கோம்னு சொல்லி அம்மையார் கனிமொழி பேசுறாங்க. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எப்படி கேட்கலாம் நீங்க அந்த சாதின்னு சொல்லி? ஏப்பா, இன்றைக்கு இன்னுமே வந்து ஜாதி முழுமையா ஒழிக்கல. சரியா? நாங்க என்ன ஒழிக்கிறது சொல்லிக்கிறோம். இது பெரியார் மண்ணு, இது வந்து நாங்க வந்து பேருக்கு பின்னாடி சாதி போட மாட்டோம். நான் ஆண்ட பரம்பரை பாரு அப்படின்றது. நாங்க சாதி பார்த்தா எங்களுக்கு கலைஞர் சீட்டு கொடுத்தாருன்னு வேண்டிய விஷயம் புரிஞ்சுக்கோ. ஜாதிங்கிறது வந்து இன்னும் ஒழியல. இந்த ஜாதி ஒழியணும்னா தந்தை பெரியார் சொன்னபடி திமுக ஒழியணும். அதாவது தந்தை பெரியார் கூட 1967 வந்து காங்கிரஸ் ஆதரவு தெரிவிச்சார். அப்போ இப்போ காங்கிரஸ் வந்து முன்னோடியா உங்களுக்கு சாதி தந்தை பெரியார் மட்டும் சொந்தம் கிடையாது. பள்ளி பாபு தான் சொல்லியிருக்காரு, அம்பேத்கரையும் பெரியாரையும் யார் எதிர்க்கிறானோ அவனை சந்தேகம் கூட அவனோட கூட்டு வைத்துக் கொள்ளாது. கலைஞர் கருணாநிதியும் திமுகவும் எதிர்த்து விட அவனோட நம்ம சாவாசம் வச்ச கூடாது.
பேரளவுக்கு ஒரு அடையாள அரசியல் மட்டும் பெரியார் அம்பேத்கர் அப்படி பேசுறோமா? அவ்வளவுதான். நடைமுறைப்படுத்தணும்ல. இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை. நாங்க ஜாதியை வேண்டாங்கும் போது நாங்க எதுக்குடா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்? நாயுடு அவர்களே, சாதியை தேவை. நாயுடுங்கிறது ஜாதி இல்லப்பா, லூசு தனமா பேசாதீங்க. நாயுடுங்கிறது ஜாதி இல்ல சார். நீங்க சொல்றது அழகா இருக்கு. கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல ஆமா ஜாதி எப்படி நீக்கிட்டோம்னா ஆமா ஜாதி அது கவர் சர்டிபிகேட்ல மட்டும் இல்ல, தாசில்தார் ஆபீஸ்ல போய் ஜாதி சான்றிதழ்னு ஒண்ணு குடுக்கறான் பாரு, பெர்மனன்ட் ஜாதி சான்றிதழ், அது மயிர், இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு அவன் எந்த ஜாதிக்குன்னே தெரியாம போயிடும். அது பாட்டுக்கு ஆணும் பண்ணும், அவன் விரும்புறவன் அவன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட்டிட்டு போயிடுவான். இதனாலதான் முத்துராமலிங்க தேவர் பேரை எடுத்துட்டு வெறும் பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கலாம். பேரை என்ன பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சோம்? முத்துராமலிங்க தேவருடைய பெயரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா நீக்கிட்டீங்க. ஒரு சந்தைக்கு முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்கம்னு இருக்கும்யா. முத்துராமலிங்க தேவரை எடுத்துட்டு முத்துராமலிங்க தேவரை எடுத்துட்டு அரசாங்க சந்தை கோயில்பேட்டில் வச்சிருக்கிறாங்க. சரி, இப்ப என்ன அதுல என்ன தப்பு? ஒரு ஜாதி தலைவர் பேர்ல இருக்க வேண்டாம்னு அந்த மாவட்டம் வந்து அப்புறம் தேவர் சமூகத்துக்கு மட்டும் உடனே தேவர் குரு பூஜையோட முதல்ல ஓடி போய் சொல்றாலும் போகாம இருக்க வேண்டியது. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஏன் அந்த குரு பூஜைக்கு தான் போறோமா? ஏன் நாங்க வந்து மத்த இதுக்கெல்லாம் போறது இல்லையா? எல்லாத்துக்குமே போறோம். ஏன் இப்போ அவருக்கு நாங்க மணிமண்டபமே கட்டிட்டு இருக்கோம். லூஸ் தனமா பேசாத. உங்க நோக்கம் இல்லையா? ஜாதிய ஒழிக்கணும், ஜாதிய பாகுபாடு இருக்க கூடாதுங்கிறதான் எங்களுடைய தலையாய கனவுல. காலேஜ் வந்து கேட்காதீங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறோம். அது நாங்க போட இயலாது. ஒன்றிய அரசு தான் போடணும். கம்யூனிட்டி சர்டிபிகேட். ஏன்னா ஓபிசி பிசி எம்பிசி பிசி ஓபிசிங்கிறதெல்லாம் ஒன்றிய அரசு எதுவுமே போயிட்டு நம்ம வந்து எந்த கேஸ்டுமே கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு சொல்லி நீங்க வாங்க சொல்றீங்க. இப்படி வாங்கினா வந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுலாம் வந்து நீங்கிரும் நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான். அப்படி எல்லாருமே வாங்கிட்டா ஒருத்தர் 2 பேர் வாங்கினா செல்லாது கண்ணு. மொத்த மக்கள் எல்லாருமே இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களுமே வாங்கிட்டா சொன்னாரு. ஏன் செய்யல? ஏன் செய்யலன்னு நாங்க செய்யறோம், மத்தவன் செய்யல. எங்க தலைவர் குடும்பத்துல பாரு, எங்க குடும்பத்துல பாரு, எல்லாம் கலப்பு திருமணங்கள் தான் அதிகமா நடந்திருக்கு பாரு. என்ன சொல்ல வரீங்க? புரியல. இல்ல, நாங்க வந்து இந்த திருமணத்தினால ஜாதி பார்க்காம கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஆக சாதி இருக்குன்றாரு. ஜாதி இருக்குன்னா வேறு ஜாதியில தானே கல்யாணம் பண்ணிருக்கோம். சுய ஜாதியில கல்யாணம் பண்ணல. எங்க குடும்பத்துல வந்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் சாதியே இல்லைன்னு சொல்ல வேண்டியது. உதயநிதியை மேல ஏறி நான் ஒரு கிறிஸ்துவன் என்னதுக்கு பேசுறீங்க? கிறிஸ்துவங்கிறது மொழி இல்ல, மதம். கிறிஸ்துவ மதம். ஏன் நீ முஸ்லீமு? நீ முஸ்லீம்ங்கிறது மதமா, நீ ஜாதியா? சரி ஐயா, கிறிஸ்தவன். சரி, அப்ப அவர் என்ன ஜாதி? யாரு? உதயநிதி. உதயநிதி என்ன ஜாதின்னு எனக்கு தெரியாது. கலைஞர் என்ன ஜாதி தெரியாது. தெரியாத ஜாதி. தெரியாத ஜாதி. ஜெயலலிதா என்ன ஜாதி தெரியாது. தெரியாது. நீங்க என்ன ஜாதி தெரியுமா? தெரியாது. தெரியாது. நீங்க என்கிட்ட ஒரு வாட்டி பதிவு செஞ்சீங்கல்ல, என்ன என்கிட்ட பேசுறீங்க? நான் ஒரு வீர நாயக்கன் அப்படின்னு நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட. ஜமீன் பரம்பரை, சாதாரண ஆள் கிடையாது தலைவர். யோ, இதெல்லாம் பீஸா போன பல்பியா? அதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்தோட முடிஞ்சு போச்சு. அவன் வர்றதுக்கு முன்னாடிதான் எல்லாம் பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லாத்தையும் ஆப்பு வச்சுட்டான். அதுக்கப்புறம் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஜமீனும் கிடையாது, அரசனும் கிடையாது, எல்லாம் சுதந்திர இந்தியா. இன்றைக்கு எல்லாமே வந்து ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒன்றிய அரசு. மோடிஜி தான் எல்லாத்தையும் இன்னைக்கு கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. பழி வாங்குறதுல அவர் நம்பர் 1 இருக்காரு. சின்னவர்னு சொல்றாங்களா? அதெல்லாம் இங்க பாரு, சின்னவரு பெரியவருங்கிறதெல்லாம் அது அரசியல். அதான் இங்க இருக்காது. மன்னர் ஆட்சி போல நீங்க வந்து சின்னவரு மன்னவரு. இதே சின்னவர்ன்ற பேரை கே நேரு மகனுக்கு போட்டோ வச்சது கிழிச்சு விட்டாங்க ஒட்டுமொத்த திமுக. அது வந்து அவருக்கு மட்டும் தான் சொந்தமான பேருன்ட்டு. இதுல போல சேட்டை பண்ணிட்டு நீங்க திரு ராமதாஸ் சார், அதே போல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இஷ்யூவை 2026 திரு சீமான் அவர்களும் சரி, டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் சரி, ஒரு மெயின் கோர் இஷ்யூவா கொண்டு போயிருவாங்க மக்கள் மத்தியில. இது ஒரு திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கும் அப்படின்றாங்கல்ல, எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எதை பத்தி சொன்னாலும் கவலைப்படாது. எந்த நெருக்கடிக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அவர் கையில ஒரு பக்கம் சாதிய பாகுபாடை உண்டாக்கக்கூடிய பல வேலைகள் இந்த சமூகத்தில் நடக்கிறது ஒரு விஷயம். காசுதான். காசு கொடுக்காம நேர்மை ஜெயிச்சிட முடியுமா? தொடர் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றி திமுக ஸ்டாலின் அவரோட தலைமையில் நடந்திருக்கு. ஈரோடுல கண் முன்னாடி பாக்குறோமா இப்ப வரைக்கும்? நாம் தமிழர் ஜெயிக்கிறதுக்கும் கூட இவங்க காசு கொடுத்துதான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் திமுக இருக்கணும். இப்ப காசை மையப்படுத்திதான் அவர்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இயல்பா ஒரு கேள்வி, காருக்கெல்லாம் பம்பர் போடக்கூடாது சட்டம் போட்டு வந்தாங்க. ஏன்? இடிச்சா ஏர் பேக் ஓப்பன் ஆகாது, உயிரை காப்பாற்றணும்.
அப்படின்ட்டு. ஆம்புலன்ஸ் எவ்வளவு கூட்டம் நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா வழி விடுறோம், ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றணும். ஆனா இவர்கள் இவ்வளவு செய்யக்கூடிய நோக்கங்கள் மதுவை ஒழிக்க மாட்டாங்க. இப்போ அதை மது இன்னும் சொல்லி பார்த்தோம்னா நேற்று தினம் நடந்த ஒரு சம்பவம் பார்க்குறோம். கோவை மாவட்டத்தில் டாஸ்மாக்ல வாங்கப்பட்ட அந்த சரக்குல கண்ணாடி துண்டுகள் வந்து இருந்திருக்கு, வடிகட்டி குடிக்கக்கூடிய நிலைமை. அதாவது 50,000 கோடி வந்து அதன் மூலியமாக வருமானம் வருது, அதை வச்சுதான் நடத்துதுன்னு சொல்றீங்க. ஆனால் அந்த குடிமக்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு சாராயம் கூட நீங்க செந்தில் பாலாஜி தான் நீங்க கேட்கணும். இல்ல இப்ப அது வடிகட்டி குடிச்சாங்கன்னா அது எந்த பாட்டிலு என்ன எந்த கம்பெனி, அந்த கம்பெனியில சரக்கு எடுக்கிறத பேன் பண்ணணும். அந்த சைனட் கலந்தது அவன் ஒருத்தனை பிடிக்காம பண்ணது, சைனட் கலந்து பிடிக்காம அந்த பிரசிடன்ட் பண்ணது. அண்ணா யூனிவர்சிட்டி சமாச்சாரம் இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி சமாச்சாரம் பொம்பளை விஷயம். அது எல்லாம் ஒரே பாருங்க, பொம்பளை சமாச்சாரம், அனுதாபிகள், ஒருத்தனை பிடிக்காத செய்யக்கூடிய பல விஷயங்கள். ஆக மொத்தம் நீங்க எதுவுமே உட்பட செய்ய போறது கிடையாது. நாங்க இங்க பாரு, நாங்க ஒன்னும் பாருங்க, உயிரை காப்பாற்றுவதற்காக மக்களை காப்பாற்றுவதுதான் ஒரு ஆட்சி இருக்கணும் பொழுது அந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு கேடு விளைக்கக்கூடிய மதுவை ஒழிக்கணும், இல்லாட்டி திமுக ஒழிக்கணும். ரெண்டுல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு செஞ்சா மட்டும் மக்கள் நிம்மதியா வாழ முடியும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஏப்பா மது இனிமே எங்க ஆட்சியில தான் கொண்டு வந்த மாதிரி எங்க ஆட்சியில கொண்டு வந்தா மூடி தொலைச்சிட்டோம்டா, தெரியாம பேசாதீங்க. கலைஞர் கொண்டு வந்தாரு, ஒரே வருஷத்துல மூடிட்டாரு. எது இப்ப நாங்க ஏமா அந்த ஆளு அந்த அம்மா வந்து நல்லா பொறையோரி 50,000 பேரை வேலைக்கு போட்டு வச்சிருச்சு. இன்னைக்கு மதுக்கடையை மூடணும்னா அந்த 50,000 பேருக்கு நாங்க என்ன வேலை கொடுக்க முடியும்? 50,000 சொல்றாரு. ஆடு மாடு மேய்க்கிறதா இருக்கட்டும், விவசாயத்தையா இருக்கட்டும், அரசு தொழிலா புடுங்குவாரு. டாஸ்மாக்ல வந்து சாராயத்தை ஊத்தி கொடுக்கறது பதிலா அது செய்யறது எவ்வளவு மேலானது இல்ல சார். அதெல்லாம் டாஸ்மாக் வேலை பாக்குறேன், ஆடு மாடு மேய்க்க போக மாட்டான், புரிஞ்சுக்கோ. அவன் ஒயிட் காலர்ல உட்காந்துக்கிட்டு வீட்டுல உள்ள பெண்களோட தாலியா இருக்கிறது வந்து ஒயிட் கலர். ஏது டாஸ்மாக்ல வேலை பாக்குறோம்னு சொன்னாக்க நீ என்ன அறிவு கட்டது? அது என்ன வேலை? ஊத்தி குடுக்குறான் சார். அவன் ஊத்தி குடுக்குறவன் பாட்டில் விற்கிறது தான் நம்மது. டாஸ்மாக் வந்து பார் வந்து நம்ம இல்ல, அது வந்து ஏலத்துக்கு விட்டு அவன் தனியார் நடத்துறான். எந்த ஊர்ல நடத்துறாங்க? தனியார் தான் நடத்துறான், அரசு நடத்தல. இங்க நடத்துறது தான். அப்ப ஏன் விடுறீங்க ஏலம்? ஏலம் மூட சொன்னா முழுசா மூட்டு போங்கன்னு சொல்லிட்டு முடிக்காதுதானே? பாரியா, கொரோனாவுல எல்லாரும் குடிக்க மூட முடியாதியா? மூட முடியாது. என்ன 2016ல இல்ல, 2016ல வந்து 50,000 பேர் வந்து வேலை இல்லாம போயிருவாங்க, அவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும். அப்பெல்லாம் அது யோசிக்கவே இல்லையே. அரசே டாஸ்மார்க்கே மூடு, மானங்கட்ட அரசே டாஸ்மார்க்கே மூடு. உங்க ஆளு தான் போராடணும். எப்படி வேணாலும் நீ பேசிக்கோ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. டாஸ்மார்க் மூடுனா எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. வருமானம் வராது. வருமானம் மட்டும் இல்ல, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்க இருந்து கொடுப்பேன்? ஒருத்தர் 2 பேர் தான் பரவாயில்ல. பாட்டுக்கு 10 ரூபா வருமானம், பாட்டுக்கு வருமானம் இப்ப எல்லாம் இதுல போட்டுறோம், எல்லாமே இதுலதான் வருது. ஒண்ணும் கையில எல்லாம் ரசீது கிடையாது. கொஞ்சமாவது மக்களை பத்தி என்ன மக்களை பத்தி குடிக்க வைக்கிறது, சாதிய பிரச்சனையை பாகுபாடை உண்டாக்குறது, இந்த மாஞ்சோலை விவகாரம் குறித்து எல்லாம் வந்து அப்பாவு பேசுனது. மாஞ்சோலை விவகாரத்துக்கு தலைவரே போயிட்டு வந்திருக்காரு, புரிஞ்சுக்கோ. இல்ல அப்பாவு சொன்னது தெரியுமா? அப்பாவு சொன்னாரு, சொல்லல. சபாநாயகருக்கு அப்பாவு கலைஞர் சொன்னது தெரியுமா? இந்த சாதியை உண்டு விற்கிறது, சாதி மூலம் பிளவு ஏற்படுத்தி சமூகத்துல வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறது கலைஞர் கருணாநிதி பேசியிருக்காரு. கட்சியில இருக்கும்போது பேசியிருப்பாரு. இப்போ அதே போலதான் அரசகுமார்னு ஒருத்தர் திமுகல இருக்காரு இல்லையா, பிஜேபியில இருந்து வந்தாரு அரசகுமார். தலித் அல்லாதவர் கூட்டமைப்புன்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உண்டாக்கும் பொழுது அவருடைய இயக்கமும் அதுல தலித் அல்லாதவர் கூட்டமைப்புல அவரும் டாக்டர் ராமதாஸ் உறுதியாக இருந்தவர். நாங்க இது செய்ய மாட்டோம், நாங்க டாஸ்மார்க் மூட மாட்டோம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம். இவர்கிட்ட இருக்கிறதுக்கெல்லாம் முன்னாடியே என்ன ஸ்கூல் ஐயா இந்த காரை வச்சு சொப்பன சுத்தி அந்த மாதிரி சொல்றீங்க? எனக்கு அவங்கள எல்லாம் வந்து சாதாரணமா தெரியும். நாங்களே அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்தினாரு, தனியா ஒரு கட்சி வச்சிருந்தாரு. அந்த கட்சி வச்சிருக்கும் போது எல்லாம் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு பிஎட் இதுக்கெல்லாம் பெர்மிஷனுக்கு நாங்கெல்லாம் சேர்ந்துதான் பாடுபட்டு வாங்கினோம். அது இப்ப நாசமா போச்சு. செகண்ட் கிரேடு பிஎட்டும் சரியா மூடிட்டாங்க. அப்ப டாஸ்மாக் எல்லாம் முடியாது அதே போல இனிமேலும் பெரியாரை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருப்பவர்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம், பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு.
இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் வந்து ஒரு எழுச்சி மிக்க ஒரு உரையாற்றிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? பெரியாரை பற்றி பேசுவவர்களை சும்மா விட முடியாது, இனிமே வச்சுட்டு இருக்க மாட்டோம், சும்மா பதிலடி கொடுப்போம் அப்படின்ற. கலைஞர் இறந்து விட்டார் பேசுறாரா இப்படி? கலைஞர் இறந்ததுனால பேசியிருப்பாரு என்னையா? இங்க பாரு, நீங்க வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தா. நாங்க வந்து இந்த நாட்டு பெரியாரை எதிர்க்கலை, சொல்றோம். இந்த நாட்டு மக்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க என்னைக்கு எதிரி தான். ஆகையினால உங்களுடைய பேச்சுக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது, கணக்கில் சேர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பதே எங்களுக்கு இல்லை. பெரியார் சொன்னதை எடுத்துப்பீங்களா இல்லையா? பெரியார் சொன்னதை நாங்கள் தேவைப்பட்டால் தேவையானவைகளை எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் இரியா, எங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் எடுத்துக்குவோம். எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லதை எடுத்துக்குவோம், கெட்டதை ஒதுக்கிடுவோம். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தான் இப்ப வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 3 IPS ஆபீசர்ஸ் விசாரணை முடிச்சு அநேகமா 2 தினங்கள்ல ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க நீதிமன்றத்துல. உங்களுக்கு தேவைப்பட்டால் சில நபர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இங்க இருக்க பொறிக்கைகளுக்கு தேவைப்பட்டால் பெண்களை எடுத்துக் கொள்கிறார்கள், அபகரித்துக் கொள்கிறார்கள், நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? சமூகத்துல வந்து பச்சை பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை போயிட்டு இருக்கு, ஒழுங்கா போலீஸ் வந்து வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு யாரை வர சொன்னாங்கன்னு வரைக்கும் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது போல. இதான் மோசமான ஒரு ஆட்சி. பாப்பா, எங்க ஆட்சி மோசமான ஆட்சியா, இல்ல ஒன்றிய அரசு மோசமான ஆட்சியா, இல்ல முன்னைய ஜெயலலிதா அதிமுக ஆட்சி மோசமான ஆட்சியாங்கிறது மக்கள் 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 வாக்களிக்கும் போது தெரியும்பா. நீங்க இப்படிதான் பேசுறீங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல எங்களுக்கு தான் மக்கள் வாக்களிச்சாங்க, இப்பயும் 26லயும் எங்களுக்கு தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. நீங்க பதஷ்டப்படாதீங்க. உங்களால் ஒரு 2029 அப்ப மோடி தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. மோடிங்கிறது இப்ப எல்லாத்துக்குமே இன்னைக்கு தான் வேர்த்து இருக்கு. தமிழ்நாட்டுக்கு போன வருஷமும் ஒண்ணு இதுலயும் ஒண்ணு கொடுக்கல, இந்த தடவையும் ஒண்ணும் கொடுக்கல. இப்ப மக்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. அடிமட்ட தொண்டனு கூட ஒரு வெள்ளம் கொடுக்க துப்புள்ளாத ஆட்சி. சக்கரை கொடுக்குறீங்களா? சக்கரை கொடுக்கறது பொங்கல், சக்கரை பொங்கல் தானே பேரு. அப்புறம் என்ன? பெரியாரை உள்வாங்கியவர்கள் பகுத்தறிவாளர்கள். புலிசாதம் அந்த மாதிரி புலிசாத கதையா இருக்கு நீங்க சொல்றது. கொட்டை எடுத்தது எடுக்காது. சரி, காமச்சி, இறுதியான ஒரே ஒரு கருத்து. நேற்று தினம் தாவேக்காவுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா, அதுல குறிப்பிடத்தக்க விஷயமாக 1967, 77 நடந்த நிகழ்வுகள் மீண்டும் 2026 நிகழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி பாக்குறீங்க? அதாவது உங்களை தரத்தி விட்டுருவோம். 1967 பெருஞ்ச அண்ணா பெருந்தகை வந்து ஆட்சியில் அமர்ந்தாரு. 1977 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆட்சியில் அமர்ந்தாரு. அது போல 2026 ஒரு மாற்றம் நிகழும், தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி. நான் இது ஒரு கனவு காண்றதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குப்பா. உனக்கு கனவு, நீ முதலமைச்சரா வரணும்னு கனவு இல்லையா? இல்ல மாப்பிள்ள வந்து இப்ப இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாவோ பிரதமராவோ வர்றதுக்கு அவருக்கு தகுதி இல்ல. அல்ல அவரு சொல்லல சார். ஆனா திரும்ப சொல்றாரு, நான் பிரதமர் சொல்றாரு. அவரு வேணா கனவு காண்றவங்களுக்கு எல்லாரும் தனிப்பட்ட உரிமை. அவன் கனவு காணட்டும், அதுல ஒண்ணும் இல்ல. ஆனா வெளியில வந்து நாங்க தான் 2024 மக்கள் யாரு பக்கம் இருக்கு, மறுபடியும் நாங்க தான் 2026 சொல்லக்கூடாது. மக்கள் யாரு பக்கம் பாரு, மக்கள் யாரு பக்கம்ங்கிறது தேர்தல் தான் நிர்ணயிக்கும். அதனால தேர்தல் வரட்டும், பாத்துக்கலாம். புரட்சி தலைவர் எல்லாரும் புரட்சி தலைவர் ஆயிட முடியாது, புரிஞ்சுக்கோ. புரட்சி தலைவர் ஒரு நாளையில மாதிரி 50% வாங்கிடுவாருன்றாங்களே. இங்க பாரு, புரட்சி தலைவர் வந்து ஒரு நாளையில வந்துடல, அவர் படிப்படியா தான் அரசியல். என்டிஆர் அவருடைய தகுதி என்ன? என்டிஆருடைய தகுதி என்ன? அவர் பல படங்களில் என்டிஆர் ராமனா முருகனா பல வேஷங்களை போட்டு திரைப்படங்கள்ல ஒரு கடவுளுக்கு நிகராக அவர் பார்க்கப்பட்டார். சாதி அரசியல் பண்ணார். அது சாதி அரசியல் மட்டும் இல்ல, கடவுளினுடைய மொத்த உருவமா பார்க்கப்பட்டதுனால ஆந்திரால பகுத்தறிவு எல்லாம் இல்ல. அங்க தேவுடான்னு எல்லாம் குத்துன்னு தேவுடாவுக்கு குத்துனா கடைசியில இதே சந்திரபாபு நாயுடு அவரை தூக்கி மூலையில போட்டுவிட்டு அந்த ஆட்சியை போட்டிட்டு வந்தான். கவுடாவா ஞாபகப்படுத்தவா கேட்டது? கவுடாவா? ஆமா. ஆகையினால மாமனாரையே மச்சன மருமைய பண்ண ஒழிச்ச காலம் உண்டு. உங்களுடைய நிலைமை 2027 என்ன அத பாத்துக்கலாம். ஐயா நீ புடியா எங்களுக்கு வந்து கனவு காண்றாரு, கற்பனைன்னு சொல்றீங்க நீங்க. 67, 77 நடந்தது போல 26 நடக்காதுன்னு சொல்லி 100க்கு 100 கனவு தான். அந்த கனவு சார். அப்போ வரலாறு தெரியாம பேசுறாங்களா? 67
பல மெயின் ஃபேக்டர்ஸ் எம்ஜிஆர் அவர்கள் குண்டடிப்பட்டதாக இருக்கட்டும், உணவு பஞ்சம் விவகாரமாக இருக்கட்டும், அதே போல் எம்ஜிஆர் அதாவது காமராஜர் அவர்களுக்கு எதிராக பல ஆன்டி இன்கம்பன்சிஸ் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது. இப்போ இவைகள் எல்லாம் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருந்துமே 5% தான் அவங்களால வந்து குறைக்க முடிஞ்சிச்சு காங்கிரஸை. ஸோ அதெல்லாம் வந்து ஒப்பிடுவதே தவறு. இவர் இப்போ தான் வந்திருக்காரு, ஹீஸ் நாட் ப்ரூவன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப இயல்பாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. 2026 விஜய் அவர்கள் சிஎம் வருவார்கள் கிடையாது. ஆனால் 2026 ஸ்டாலின் சிஎம் வர மாட்டார். அதுக்கு விஜய் முக்கியமான காரணமாக இருப்பார். இவ்வளோதான் மேட்டர். இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே கட்சி ஆரம்பிச்சு 6 மாசம் கூட இல்லை, பை எலெக்ஷன் திண்டுக்கல்ல வந்தது. அவர் பை எலெக்ஷன் திண்டுக்கல் எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணாரு. ஒரு எம்பி ஜெயிச்சு வந்தாரா இல்லையா? ஏன் இவர் கோவையில நடந்துச்சு நினைக்கிறேன். கோவையில நடந்துச்சு. இப்ப 2 வருஷம் ஆச்சு இல்ல, ஏன் இவர் இப்ப இந்த ஈரோடு தேர்தலில் நின்று காசா கொடுக்குறீங்க அப்படின்ட்டு தான் ஏன் அவங்ககிட்ட இல்லாத காசாயா காசு கொடுக்க சொல்றாரு? புரியுதா? அவர்கிட்ட காசு இல்லையா? அப்ப ஏன் திராவிட முன்னேற்றங்களுக்கும் 52 நீங்க இல்ல நீங்க கடந்து போக கூடாது. அவர்கிட்ட இல்லாத காசாயா காசு கொடுக்கன்னு கேக்குறாங்க. எங்களை பார்த்து சொல்லி அப்ப இவர்கள் காசு கொடுக்கறான்னு ஒத்துக்கிறாங்க, காசு கொடுக்க சொல்றாங்க. திராவிட முன்னேற்றங்கள் 49 தோற்றுவிக்கப்பட்டது, 52 போட்டியிடலங்கிற ஒரு கேள்வி வருது. 57 நீங்க போட்டிட்டீங்க. பாரு, நாங்க வந்து தொடர்ந்து நாங்க தேர்தலை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இல்ல 52 சந்திக்கல. 52 சந்திக்காததுக்கு சில காரணங்கள் உண்டு. புரிஞ்சுக்கோ சரியா? 49 கட்சி ஆரம்பிச்சோம், அதனால 52 நாங்க பண்ணல. நாங்க திரும்ப எப்ப பண்றோம்? 57 நாங்க சந்திக்கிறோம். ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. ஆனா அடுத்த மட்டும் சொல்றது நாங்க ஏயா இது எந்த காலம்? எது எந்த காலம்? அதான் இப்ப சொல்றேன். இது என்ன காலம்? 2026 இளைஞர்கள் காலம். திமுகவை தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை நிச்சயமா நடக்கும். வரலாற்றுல எதிர்கட்சி தலைவர் பதவியை இழந்தார் கருணாநிதி. அதே போல இந்த முறை எதிர்கட்சியா கூட வர முடியாமல் ஸ்டாலின் இழப்பார். எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்றல, மக்களை பத்தி தான் எங்களுக்கு கவலை. மக்கள் வாக்களிச்சா நாங்க வருவோம், மக்கள் வாக்களிக்கலைன்னா எதிர்கட்சியா கூட வரலைனாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? எதிர்கட்சி வருஷம் கூட உட்கார லாயக்கில்லைன்ற, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்ற. எதிர்கட்சியில வந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா வந்தாலும் சரி, மக்கள் தான் அதிகார மையம். மக்கள் பார்த்து எங்களுக்கு வாக்களிச்சா நாங்க ஆட்சி, மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கலைன்னா வீட்டுல ரெஸ்ட். ஆனா நம்முடைய முதலமைச்சர் சொல்றாரு 7வது முறையும் திமுக தான் வரும். அது எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை, கனவு. எங்களுடைய கனவு அல்ல, இது நினைவு, எங்களுடைய நம்பிக்கை. அது அவ்வளவுதான். போதுமா? என்னால வந்து சத்தியமா சொல்றேன், ஒரு அளவுக்கு பேசலாம். ஒரு ஆள் புலிவில இருந்தா பேசலாம். ஒட்டுமொத்த திமுக நபர்களும் புலிவில பேசினாக்கா. இப்போ 67 ஆட்சி நடந்தது, இந்தி எதிர்ப்பு, நான் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதா இருக்கட்டும், உணவு பஞ்சம், இந்த மூன்று மெயின் ஃபேக்டர்ஸ்னால ஒரு ஆட்சி மாற்றம் வந்துச்சு. அந்த மாதிரி சொல்லத்தக்க இப்ப திமுகல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியோ இஷ்யூஸோ அந்த மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. 50,000 பேர் கூட வேலை கொடுக்க துப்பு இல்லைன்னு இப்பதானே ஒத்துக்கிட்டாரு. டாஸ்மார்க் மூடிட்டு எங்க நாங்க வேலை கொடுப்பானே? வேலை கொடுக்க துப்பு கிடையாது. விவசாய நிலங்களுக்கு இது வந்து இப்போ நிலங்களை கொடுக்கறது, குண்ட சட்டை போடுவது, பெண்களுக்கு எதிரான மிக மோசமான ஒரு சூழல் இங்கே போயிட்டு இருக்கின்ற பொழுது இந்த துறையில போராடாத நபர்களே கிடையாது. இறந்த பிணங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் மண்ணை திட்டு போகும்போது 6 பிணங்களை சேர்ந்து காணா போன வரலாறு இருக்கின்ற பொழுது எப்படி இவர்களை மீண்டும் அங்கீகரிப்பார்கள் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மக்களை பற்றின வலியும் மொழியும் புரியாதவன் ஒரு தலைவனாக இருக்க முடியாத பொழுது இவர்களுக்கான முடிவுரை 2026 இருக்கும். உங்களுடைய இருவரோட கருத்தை பகிர்ந்து வைக்கிறீங்க.